வணக்கம் சென்னை வாசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலா ஜாமுன். இது பால் பவுடரில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கோங்க, ஏலக்காய், அப்புறம் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க, பால் பவுடர் என்ன பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கலர் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் அளவெல்லாம் இப்போ செய்யும்போது சொல்கிறேன். மைதாவும் எடுத்திருக்கேன். இது சுகர் சிரப் பண்ணுறதுக்காக சுகர், நெய் தேவைப்படும். நெய் இப்போ நான் ஒரு பவுலில் இந்த பால் பவுடர் என்கிட்ட இருந்த பால் பவுடரில் நான் செய்கிறேன். ஸோ 1/2 கிலோ பால் பவுடர் எடுத்திருக்கேன். நான் கொட்டினேன், பார்த்தா பாத்திரம் சின்னதாக இருந்தது. இப்போ பெரிய பவுலில் மாற்றி கொட்டியிருக்கேன். மைதாவை ஒரு 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம மைதாவை ஆட் பண்ண பிறகு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அது நல்ல 1 ஸ்பூன் அளவு போடுங்க. கொஞ்சம் நிறையவே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் செய்கிற இந்த டிஷ்ஷு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். ஆனால் நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள். அந்த நம்ம போட்டிருக்க அந்த பேக்கிங் சோடா, நெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுவும் ஈரமாக எதுவும் சேர்க்காம. இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்க பாலை எடுத்து அந்த பால்லையே இந்த மாவை இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல மாவு நல்லா நம்ம ஒரு குலாப் ஜாமுன், ஒரு சப்பாத்தி மாவு பேசுகிறப்பல அந்த மாதிரி அழுத்தி பேசக்கூடாது. மிக்ஸ் மட்டும் பண்ணி ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. இப்போது பாதாம் பருப்பு சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பருப்பு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு பாருங்கள். அதில் கலர் சேர்த்துக்கிட்டேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்தும் கொஞ்சம் சேர்த்து இது ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். பண்ணி வச்சுருக்கேன்னா இதை இப்போ நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கணும். இந்த பால்ஸ் குட்டி குட்டியாக இதை பண்ணி அதை உங்களுக்கு தேவையான அளவு பால்ஸ் பண்ணி அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டி பால் பண்ணுற பாருங்கள். இது எதுக்காகனா, நம்ம இப்போ பால் பண்ண போகிறோம் இல்லைங்களா, காலா ஜாமுன் பண்ண போகிறீங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த பால்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ணி மூடணும். ஸோ இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ளாட்டாக இது மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதில் அந்த பால்ஸ், அந்த ஆரஞ்சு கலர் பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பால்ஸை வச்சு இப்போ நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இல்லாமல் அழகாக உருட்டிக்கோங்க. கையில் லேசாக அப்பப்போ ஆயில் போட்டுக்கோங்க, இந்த நெய் போட்டுக்கோங்க. இப்போ அழகாக உங்களுக்கு பால் பண்ணுறதுக்கு நல்லா வரும். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் பால் பண்ணும்போது உங்களுக்கு விரிசல் இல்லாமல் அழகாக வரும். பாருங்கள், அழகாக பண்ணிட்டேன். இது மாதிரி நான் ஒரு பிளேட்டில் நிறைய பால்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டே வரேன் பாருங்கள். ஓகே, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சிடுறீங்க தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு. இப்போ நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லித்தர போகிறேன். 2 டம்ளர் நான் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் எப்படி அளவு செய்யணும்னு மட்டும் சொல்கிறேன். 2 டம்ளர் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து அதை நசுக்கி அதையும் அதோடு சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போது நான் அடுப்பில் வச்சு அந்த சுகர் சிரப்பை காய்ச்சிட்ருக்கேன் நான். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ அந்த ஸ்டிக்கி மாதிரி ஒரு பதம் வரும். அந்த நேரத்தில் கொதிக்கிற போது ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் ஆயில் சேர்த்து நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் 1 by 1 போட்டுட்டு நல்ல ஸ்லோவான தீயில பொரிச்சிட்டே வாங்க. கலர் நல்லா அழகாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ், நல்லா இன்னும் டேஸ்ட் நல்லா வேணும்னா கோவா கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ அந்த பால் பவுடர் மட்டும் அந்த நேரத்தில் இருந்ததுனால பால் பவுடரில் நான் பண்ணினேன். நீங்கள் கோவா சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி ஒரு டார்க் கலர் ஆகும்போது தான் எடுக்கணும். இப்போ எடுத்து அந்த ஒரு பாத்திரத்தில் நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் பால்ஸ்லாம். இப்போ அதுக்கு மேலே ரொம்ப ஊற வைக்க வேண்டாம் அப்படின்ற போல் நினச்சிட்டு நான் அது மேலேயே சிரப்லாம் ஊற்றிருக்கேன். நல்லா இது ஊற்றியும் இருக்கேன். இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.